அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மாபாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழிகாட்டல் சிறந்த நபிகளாருடைய வழிகாட்டல் கூறியனாக. அன்பிக்கினிய உறவுகளே, முதலாவது தப்சீருடைய பாட வகுப்பில் சூரத்து தொஹாவினுடைய 1 தொடக்கம் 4 வரையான வசனங்களுடைய தப்சீரை பார்த்தோம். இரண்டாவது இந்த வகுப்பில் 5 தொடக்கம் 11, அதாவது லொஹாவினுடைய ஆ இறுதி வரைக்குமான வசனங்களுடைய தப்சீரை பார்க்கலாம். இதில் அல்லாஹு தஆலா 5வது வசனமாக வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, இதில் வரக்கூடிய லசௌஃப, இந்த லாம் என்பது ஏற்கனவே வலல் ஆஹிரா அதில் பயன்படுத்தப்பட்ட லாம், அதாவது அடுத்ததுக்கு பயன்படுத்தக்கூடிய லாம். நிச்சயமாக சௌஃப இலக்கணத்தில் சீன் சௌஃப என்று நினைச்சுவாங்க பயன்படுத்துவார்கள். அதாவது சீன் சௌஃப என்பது எதிர்காலத்தை குறிக்க பயன்படுத்தப்படும். வலசௌஃப யுஅதீக ரப்புக, உங்களது இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவான். ஃபதர்லா, ஃபா அதன் காரணமாக, அப்பொழுது தர்லா பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹு தாலா நபிகளாருக்கு எதை கொடுத்தால் அல்லாஹ்வின் தூதர் பொருந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். எதை சொல்கிறான் என்று பார்க்கின்ற பொழுதோ, மறுமுடி நாளையில் மக்கள் என்ன செய்வாங்க, ஷஃபாத்துக்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்ககிட்ட போவாங்க. போயிட்டு இறுதியாக என்ன செய்வாங்க, நபிகளாரிடத்துல வருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் இவங்களுக்கு ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்து மன்றாடுவார் என்று ஹதீஸில் வருகிறது. எனவே ஷஃபாத் என்கின்ற ஒன்றை என்ன செய்வான், கொடுப்பான். தர்லா அதன் காரணமாக என்ன செய்வாங்க, நபி அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள். அடுத்தது என்ன, மகாம மஹ்மூதா, நபிகளாரை அல்லாஹ் என்ன செய்வான், மகாம மஹ்மூதா என்கின்ற இடத்திலிருந்து எழுப்புவான். ஃபதர்லா அதன் காரணமாக அப்பொழுது என்ன செய்வாங்க, நபி அவங்க பொருந்திக் கொள்வாங்கன்னு இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அடுத்த வசனம் என்ன, அலம் எஜிதுக யதீமன் ஃபஆபா, லம் எஜிதுக உங்களை காணவில்லையா, யதீமன் அனாதையாக, ஃப ஆவா அதன் காரணமாக புகலிடம் வழங்கினான். இதில் தெளிவாக வருகிறது யத்தீமன், அதாவது நபிகளார் அனாதையாக இருந்தார்கள் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதாவது 2 விதத்தில் நபிகளார் அதான் அனாதையாக இருந்தார்கள். ஒன்று, தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே தந்தையினுடைய மரணம், பிறந்து சில மாதங்களுக்கு பிறகு தாயினுடைய மரணம். 2 விதங்களில் நபிகளார் அனாதையாக இருந்தார்கள். ஃபஆவா, நபிகளார் அனாதையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான், புகலிடம் வழங்கினான். அவரை கண்காணிப்பதற்காக வேண்டி, அவருடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அவருடைய குடும்பத்திலிருந்து என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா ஒருத்தரம் நபிகளாரை பொறுப்பாக்கினான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வவஜதக ضالًا ஃபஹதா, உங்களை வழி அறியாதவராக இறைவன் கண்டான், அதன் காரணமாக நேர்வழி காட்டினான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே உம்மி நபி என்று சொல்லுவோம், எழுத வாசிக்க தெரியாதவராக இருந்தார். வஹி வருகின்ற வரைக்கும் அதற்கு முன்னுள்ள காலங்கள் நபிகளாருக்கு எழுத வாசிக்க தெரியாது. அல்லாஹ் என்ன செய்தான், சூரத்துல் நிசாவில் கூறுகிறான் 113வது வசனத்தில், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதவற்றை என்ன செய்தான், உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நபி அவர்களுக்கு அவர்கள் அறியாதவற்றை எல்லாம் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். அடுத்த வசனத்தில் வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வசதியற்றவராக இருந்த உங்களை அல்லாஹ் வசதியுடையவனாக ஆக்கினான். நபி அவர்களுக்கு உண்மையில் அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் என்ன செய்யல, வசதியாக இருக்கவில்லை. முடிக்கின்ற நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வசதியுடையவராக இருந்தார். நபி அவர்கள் என்ன செய்யல, வசதியுடையவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்தான், பிறகு நபி அவர்களுக்கு வசதியை கொடுக்கின்றான். அடுத்த வசனம் என்ன, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் வரக்கூடிய அம்மா என்பது, அம்மா இது பொறுத்தவரை என்று சொல்லப்படும். பொறுத்தவரை இந்த அம்மா என்று ஒன்று வந்தால் அதுக்கு பிறகு ஃபா என்பது வருது. இப்போ பாருங்கள், அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ் என்று சொல்லுவோம். அதே போல ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை பொறுத்த வரைக்கும் கடிந்து கொள்ளாதீர்கள், அடக்குமுறையோடு ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எனவே அதாவது ஏனென்றால் ஒரு அனாதையுடைய, அதாவது இது அதிகமாக மதரசாக்களில் அல்லது அதிகமாக மதரசாக்களில் காணப்படக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. அதாவது அநியாயமாக கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி அனாதைகள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வது, அடிக்க முற்படுவது, அவர்களை மானவங்கப்படுத்துவது, இது அவர்களுக்கு ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கும். ஏற்கனவே மார்க்கம் சொல்கிறது மற்றவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறது. ஆனால் அனாதைகளுக்கு தனியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், கூறுகிறான் என்றால், அனாதைகள் உள்ளங்கள் என்பது புண்பட்டுவிடும்.
இப்போ ஒருத்தர் வந்துட்டு அனாதை ஆன ஒரு சிறுவனுக்கு, சிறுமிக்கு ஏசுகின்ற பொழுதோ, அடிக்க முற்படுகின்ற பொழுதோ, அவருடைய உள்ளம் எங்கே ஏக்கமாக இருக்கும்? தன்னுடைய தாய் இருந்தால், தன்னுடைய தந்தை இருந்தால் இப்படி சொல்லுவார்களா? என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால்தான் ஃபலா தக்ஹர் கடிந்து கொள்ளாதீர்கள். சில இடங்களில் கடிந்து கொள்ளலாம். அதாவது சில இடங்களில் திருத்த வேண்டிய இடங்களில் அவர்களோடு என்ன செய்யலாம்? அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அவர்களுக்கு அடிக்க வேண்டிய இடத்தில் அடித்து என்ன செய்யலாம்? அவர்களுக்கு சில விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அநியாயமாக என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அடுத்த வசனத்தில் வ அம்மஸ் ஸாயில ஃபலா தக்ஹர், அதாவது ஆ யாராவது கேட்டு வந்தால் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அதாவது வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாராவது கேட்டு வந்தால் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இதில் சாயில் கேட்டு வந்தால் என்றால் 2 விடயங்கள் அடங்குகிறது. ஷேக் இப்னு உதைமீன் அவருடைய தஃப்சீரில் பதிவிடுகிறார்கள். 2 விடயங்களை கேட்டு வருவாங்க. ஒன்று பொருளாதார விடயமாக கேட்டு வந்தால், அல்லது மார்க்க கல்வி விஷயமாக கேட்டு வந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு உரிய முறையில் அதுக்கு பதில் உரைக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன? வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது இறைவன் உமக்கு தந்த அருளை சொல்லுங்கள் என்று, அதாவது சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இது சொல்லுகின்ற பொழுது பெருமைத்தன்மை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் தந்தான் என்று என்ன செய்யணும்? சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் நாம் ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முந்திய 3 வசனங்களுக்கும் பிந்திய 3 வசனங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்றார். சமனான கருத்துக்கள். அதாவது என்ன? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆபா, உங்களை அனாதையாக காணவில்லையா? அதன் காரணமாக போலிடம் வழங்கினான். அடுத்த வசனம் என்ன சொல்லலாம்? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை பொறுத்தவரைக்கும் கடிந்து கொள்ளாதீர்கள். நபி அவர்களுக்கு என்ன சொல்கின்றான்? அனாதையாக அல்லாஹ் உங்களை காணவில்லையா? அதன் மூலமாக போரிடம் வழங்கினான். அதே போலதான் அனாதையை பொறுத்தவரையில் கடிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி அவர்களுக்கு சொல்கின்றான். வ வஜதக ضالًا ஃபஹதா, உங்களை வசதியற்றவராக இருந்த இறைவன் கண்டான், அதன் காரணமாக நேர்வழியில் காட்டினான். அடுத்ததாக என்ன சொல்றான்? வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாராவது கேட்டு வந்தால் என்ன செய்யுங்க? விரட்ட வேண்டாம், அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அடுத்தது என்ன? வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வசதியற்றவராக இருந்த உங்களை அல்லாஹ் வசதி உடையவனாக ஆக்கினான். வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபி அவர்களுக்கு வசதி கொடுத்தான் அல்லாஹ்? இல்லையா? கொடுத்தான். அப்ப அதை என்ன செய்யுங்கள்? ஃபஹத்திஸ், மக்களுக்கு சொல்லுங்கள். எனவே எம்மால் முடிந்த வரைக்கும் மிக சுருக்கமாக சூரத்துல் துஹாவினுடைய தஃப்சீரை நாம் மிக விரிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சூரத்துல் அஸ்ர் சம்பந்தமாக அதனுடைய தஃப்சீரை நாம் பார்க்கலாம்.